GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். நம்ம குடும்பம் அடுத்து விருத்தி ஆகணும்ல அப்படின்லாம் நினச்சி சந்தோஷத்தோடு தான் கூப்பிடுறான். ஆனால் அந்த பொண்ணு வந்து இந்த தாமரை இலையில் தண்ணி மாதிரி ஒட்டாமலேயே இருக்கிறாங்க. உங்கள் அக்காக்காரி ஒருத்தி இருந்தால அவ ஏன் வரல அப்படின்னா இந்த பொண்ணு சொல்லிடுறா, அம்மா அவன் அக்காவையே வச்சுட்டு இருக்காமா, அவன் எப்படிமா வருவான். இவனுக்கு அப்படியே செருப்பில் அடித்த மாதிரி இருந்தது. அப்பப்போ வந்து குழந்தைய பார்க்குறாரு, இவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, அன்பாக இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த அன்பு கிடையாது. என்ன தான் பண்ணுவார், நீ போ உங்கள் அக்கா இருக்கான்ல அங்கே போ, எதுக்கு இங்கே வர. இந்த மாமியார்காரம்மா என்ன பண்ணுது, தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து வாசல் நின்று கத்த ஆரம்பிச்சது. அவங்க குரலை வசதி என்னென்ன திட்டமோ எவ்வளோ கேவலமான வார்த்தையோ சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் போகவே இல்லை. கல்யாணம் ஆனதுலேருந்து மாமியாரோடு தான் போயிட்டு இருக்காரு. அனுப்பி விடுங்க. ஏதாவது கூப்பிட்டு ஒரு நாளைக்கு கேட்கல, டேய் செவிடா இங்கே வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய புருஷனையே செவிடான்னு கூப்பிடுறது அந்த அம்மாவுக்கு தாங்கலை. ஓ, குழந்தை இருந்தால் தானே நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் குழந்தைய எடுத்துட்டு கிளம்பிட்டேன். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் இணைந்திருக்காங்க. அவங்க எடுத்து நடத்தின வழக்குகள், அதில் இருக்கிற சுவாரஸ்ய சம்பவங்கள் பற்றி நம்மள்கிட்ட ஒவ்வொரு வாரமும் பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வாரமும் உங்களோட இணையலாம். மேடம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். அடாத மழையிலையும் விடாமல் உங்களை துரத்திட்டு வந்து உங்கள் டைமை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இல்லை, நீங்கள் சமூகத்துக்கு செய்கிற சேவையாக நினச்சி தான் நக்கீரனுக்கு இன்றைக்கி அடாத மழையில் கூட சரி அப்படின்னு கோர்ட்டை கட் பண்ணிட்டு வந்து இங்கே உங்களுக்கு இன்டர்வியூ தரேன். இன்றைக்கி வந்து மணிக்குமரன் அப்படிங்கிற ஒரு தம்பியை பற்றி பேச போகிறோம். ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ந்த குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, ஒரு சாதாரணமான ஆள். ரொம்ப படிக்கலை, ஆனால் டெக்னிக்கல் நாலேஜுன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ரேடியோகிராஃபி தெரியும். ரேடியோகிராஃபி தெரிஞ்சதுனால என்ன பண்ணாங்க, பாலாஜி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் ரேடியோகிராஃபராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இல்லை, இப்போ நிறைய பாலாஜிஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் நான் சொல்கிறது இப்போ இருந்து ஒரு 2010 அந்த மாதிரி சம்பவங்களில் அந்த வருஷங்களில் நடந்த விஷயம். அவர் அங்கே தான் வேலை செஞ்சிட்டு இருந்தார். சரி, பையனுக்கு வயசாச்சு, பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ ஓரளவுக்கு படித்த குடும்பம், நடுத்தர குடும்பம் அப்படின்னு இருந்தால் இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பொண்ணு மாப்பிள்ளையும் பேச விடுங்கன்னு சொல்கிறோம். அவங்க பேசிட்டு பிடிக்குதா இல்லையான்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலமாங்கிற தகவல் வரும். அப்புறம் பார்க்குறான், பொண்ணு கொஞ்சம் குண்டாக இருக்குது. இவனுக்கு அதை பற்றியெல்லாம் அக்கறை கிடையாது. நல்ல பொண்ணாக குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக வந்தால் போதும் அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான். அப்புறம் பார்த்த உடனே அந்த தம்பி சொல்கிறாப்புல, அம்மா நீங்கள் பாருங்கள், நீங்கள் சரின்னு நினச்சிங்கன்னா நம்ம கல்யாணம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாப்புல. அம்மாவுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சா நமக்கும் ரொம்ப வயசாச்சு. அந்த அம்மா வந்து ஹைப்பர் தைராய்டுனுங்கிற அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரியான பிளட் ப்ரெஷர். ஸோ எவ்வளவு நாளைக்கு, பசங்கனாலே ஒரு அளவுக்கு அதிகமாக தான் அவங்க வளர்க்கணும். பொண்ணுங்கன்னா ஒரு 15-16 அடுத்த வீட்டுக்கு அனுப்புறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்தம்மா நினச்சது, சரி என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவங்க ஏதோ அடையார் பக்கம் இருக்காங்க போல இருக்கு. சரின்னு ஒரு இடத்துல வச்சு, மண்டபத்தில் வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு எதோலாம் நகையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வருது. இவன் வீட்டுக்கு திருமணம் முடித்து அந்த அந்த என்ன சொல்லுவீங்க, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிஞ்சு இனிமே தான் புருஷனும் பொண்டாட்டியுமா வாழணும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் வீட்டுக்கு வராங்க. இவன் ரொம்ப ஆசையோடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். அம்மாவுக்கும் ஒரு துணையாக இருக்கும், நமக்கும் வந்து ஒரு கம்பேனியன்ஷிப் இருக்கும், நம்ம குடும்பம் அடுத்து விருத்தி ஆகணும்ல அப்படின்லாம் நினச்சி சந்தோஷத்தோடு தான் கூப்பிடுறான். ஆனால் அந்த பொண்ணு வந்து இந்த தாமரை இலையில் தண்ணி மாதிரி ஒட்டாமலேயே இருக்கிறாங்க. அப்போ அம்மா கூப்பிட்றாங்க, வாம்மா இதை செய்ய அதை செய்யுங்கிறாங்க. எப்படியாவது கொஞ்சம் வேலை கற்றுக் கொடுத்தாலாம். அது வீட்டில், சொந்த வீட்டில், அம்மா வீட்டில் வந்து வேலையே பழகாத ஒரு பொண்ணு. இப்போ உங்களை மாதிரி யாராவது சமைக்க தெரிஞ்சவங்க வந்திருந்தால் பரவாயில்லையா இருந்திருக்கும். ஆமாவா? இப்போ எல்லாரும் செய்யணும் சார். உங்கள் ஒய்ஃபு வேலைக்கு போகிறாங்கல்ல, சம்பளம் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு தானே கொடுக்குறாங்க. 2 பேரும் வேலைகளை பங்கி செய்யணும். அதுதான் உண்மையில் அற்புதமான விஷயம் வாழ்க்கையில். ஆனால் இந்த பொண்ணு எதுவும் செய்யலை. இந்த அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க, நீ வா இங்கே நம்ம பார்த்துக்கலாம் வா அப்படின்னு. இல்லை, என்னால் முடியல. அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளேயே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி,
அம்மா நீ வந்து என்னை அழைச்சிட்டு போ, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு. உடனே அம்மாவுக்கு அடடா நம்ம பெண்ணுக்கு பாசம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவளுக்கு இங்கே ஒட்ட மாட்டேங்குது. இவர் வந்து காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு போனார்னா ராத்திரி தான், சாயங்காலம் தான் ஒரு 7 8:30 தான் வருவார் வீட்டில். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கே இன்னும் டைம்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும். ஆனால் வந்து போனால் முடியாது. திடீர்னு ஒரு பேஷண்ட் வராங்க, அப்போது ரேடியோகிராஃபருக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. உங்களுக்கு தெரியாதல்ல, கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த காலத்தில் உங்களுக்கு கரண்ட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கரண்ட்டு வைக்கிறது, கீமோ பண்ணுறதே அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அவர் அந்த மாதிரி வருவார். வந்த உடனே குளிச்சுட்டு தம் ஒய்ஃபோட சந்தோஷமாக பேசலாம்னு நினச்சா அது பேசாது. ஒரு பெருசாக இல்லை. அப்புறம் சரி தனி அறையில் இருக்கும்போதாவது பேசலான்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் எதுக்கு நீ வர என்கிட்ட அப்படின்னெல்லாம் சொல்லும். இத்தனைக்கு நடுவில் தான் அவருக்கு எப்போதாவது சில சந்தோஷங்கள் அவ்வளவு அமையும். அப்புறம் அம்மாவும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு என்னப்பா இந்த பொண்ணு ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு. சரி அடுத்தாப்பில் ஒரு நாள் மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்கக்கிட்ட இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அம்மாவுக்கு முடியலைங்க, ஏதாவது கொஞ்சம் கூட மாட இருந்து கிச்சனில் நின்றுட்டு 4 வெங்காயம் உரித்து கொடுத்தா கூட பரவாயில்ல, காய்கறி நறுக்கி கொடுத்தா கூட பரவாயில்ல, சொல்லி அனுப்புங்க மாமி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா என் பொண்ணை நான் உள்ளங்கையில் வச்சு காப்பாற்றிருக்கிறேன், நீ என் பொண்ணை வேலை செய்ய சொல்கிறியேன்னு. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் கூட வேலை செய்கிறீங்க தானே அங்கே, அது மாதிரி தானே அவளுக்கும் அப்படின்னு. அப்புறம் அவங்க ஏதோ சொல்கிறாங்க, இவருக்கு அது ஒத்து வரல மனசுக்கு, சரின்னு விட்டுட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு அம்மா கிட்ட, அம்மா அந்த அம்மாட்ட நான் போய் சொன்னேன், மாமியார்கிட்ட சொன்னேன், அந்த அம்மா இப்படி சொல்கிறாங்கன்னு. சரி விடுடா, நமக்கு வாச்சது அவ்வளவுதான் அப்படின்னு. ஸோ இதுக்கு நடுவில் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகணும்னு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அத்தை எனக்கு வந்து வீட்டில் வந்தால் அவள் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும். எப்போ பார்த்தாலும் அம்மா வீடுன்னு வந்துட்டு 2 நாள் 3 நாள் சேர்ந்தாப்பில் இருந்தால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்பா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தனியாக தானப்பா இருந்த அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அத்தை நீங்கள் மட்டும் மாமாவோட இருக்கீங்கல்ல, அவங்களோடவே தானே இருக்கீங்க, அது மாதிரி தானே அத்தை நானும் நினைப்பேன், அனுப்பி வைங்க அத்தை, சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை இது சொல்லிடுறாங்க. இவ வீட்டுக்கு வந்த பிறகு இவங்ககிட்ட சண்டை போடுற, என்ன நீ நான் நிறைய நாள் இருக்கேன்னு சொல்கிறியாம்மா, நான் அன்னைக்கு வந்தேனே இன்னைக்கு வந்தேன் இதுதான் சொல்லிட்டு, சண்டையெல்லாம் போடாத, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் பாணி அப்படின்னு. ஸோ அந்த பொண்ணுக்கு இந்த பையனோட ஒட்டலை. அதை தாண்டி எப்படியோ அவங்க குடும்பம் நடத்தியிருக்காங்க. அப்புறம் ஒரு தடவை கோவிச்சுட்டு என்ன பண்ணுறா, அவங்க வீட்டுக்கு போயிடுறான். போன உடனே ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னம்மா கோவிச்ச, இல்லைப்பா பாத்திரம் இவ்வளவு கிடக்குது, இன்றைக்கி என்னாலேயே முடியல, கொஞ்சம் கழுவுன்னு சொன்னேன், அதுக்கு கோவிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் இது சாதாரண விஷயந்தான், ஆனால் கோவிச்சிட்டு போயிருக்குன்னு சொன்ன உடனே எந்த கணவனும் வந்து முதல் இதுதான் அவர் சந்தித்த முதல் பெண். அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிற பருவத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் ஒய்ஃபை இருப்பாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க மாமியார்கிட்ட சொல்லி அனுப்பி விடுங்கன்னு. அதான் உங்கள் வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி வேணும்னு தானே என் மகளை வச்சுக்கிறீங்க, அதுக்காகத்தானே கொடுக்குறீங்க, தினம் ஒரு நாளில் போல் அவன் வேலை குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லை அவள் இங்கே தான் இருப்பா அப்படின்னு. அவரும் பார்க்குறாரு, 1 மாதம் ஆகுது, 1.5 மாதம் ஆகுது, வர்றதில்லை. அப்புறம்தான் போகும்போது தெரியுது, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் இவ்வளோ எப்படி இருக்காங்க, ஏய் வா சினிமாக்காவது போகலாம், நான் தனியாக எப்படி இருப்பேன்னெல்லாம் கூப்பிட்றாரு. ஏன் நீ யாரையாவது கூட்டிகிட்டு போய் என்னை ஏன் கூப்பிடுற அப்படிங்கிறாவோ. அதாவது ஒரு முரட்டுத்தனமாக எதையுமே வந்து அன்போடு கலந்து பேசும்போது வேறு. அப்போது தான் தெரியுது அவனுக்கு வந்து அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கா, பிள்ளையாண்டிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆயிருக்கான்னு தெரிஞ்சவொடனே அவனுக்கு தலை கொள்ளாத சந்தோஷம். அப்பா நான் அப்பாவாக போகிறேன், எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறான் அப்படின்னு அவனுக்கு எல்லா கோபமும் போயிடுது. வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டம்மா, அவளால் இப்போ வர முடியாது நீ போன்ட்டாரு. அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவளுக்கு காலையில் ஆனால் தலை சுற்று தான், வாந்தி வருதான், படுத்துகிட்டே கிடக்குறாளாம் அப்படின்னு. கிடந்துட்டு போகிறா விடு, அது மசக்கையாக இருக்கும்போது அப்படித்தான் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ அப்பப்போ போய் பாரு, ஏதாவது வாங்கி கொண்டே கொடு அவளுக்கு பிடிச்ச மாதிரின்னு மாமியார் சொல்கிறாங்க. ஸோ யாருக்குமே அவள் வேண்டாங்கிற உணர்வே இல்லை, வெறுப்பே கிடையாது 2 பேருக்கும், அம்மாவுக்காகட்டும் மகனுக்காகட்டும். அப்புறம் போய் கேட்டு பார்க்குறான், போய் பார்த்துட்டு வரான், எங்கேயாவது போகும்போது ஒரு 2 ஆப்பிள் வாங்கிட்டு போகிறான், அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி.
இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு வரேன். அந்த 10 நிமிஷம் அங்கே உட்காந்துருக்கிறதுக்கே அதுக்கு முடியாது. இல்லை எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு. அது ரொம்ப செல்லமாக இருக்கிறவங்களுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க தங்களை தாங்கணும் அப்படின்னு. இல்லாத வழியெல்லாம் புரட்டி புரட்டி கொண்டு வந்து இங்கே போடுவாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், உன்னை கையை பிடிக்கவா அப்படின்னு. இந்த பையன் போய் நேற்று ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட சொல்லுவான், நேற்று அவளுக்கு முடியவே இல்லைங்கன்னு. என்னடா முடியலை ஒரு அக்கா கேட்குறாங்க. இல்லை அவளுக்கு நடக்கவே முடியலையா, இடுப்பெல்லாம் வலிக்குதான் அப்படின்னு. எத்தனை மாதம் ஆச்சுன்னு? 2.5 மாதம் ஆச்சுக்காங்க. 2.5 மாதத்துக்கு எங்கேருந்து இடுப்பு வலி வரப்போகுது? நீ ஒரு பைத்தியக்காரன் அவன் சொல்கிறான்னு நம்பிட்டு அதே தான் அவங்க வீட்டில் அப்போ நீ சொல்லியிருக்கே ஏற்கனவே. அது மாதிரி செல்லமாக இருந்திருக்குமா என்னவோ, அது விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வரக்கூடிய வியாதின்னு பார்த்தா தலை சுத்தல், வாமிட்டிங், 2வது சாப்பிட முடியாது, அது இருக்கும். சரி அவளுக்கு பிடிச்சதா நீ கொண்டு போய் வாங்கிட்டு வந்து கொடு. அவனும் பார்க்குறான், அத்தைக்கிட்ட கேட்குறான், அத்தை அனுப்புங்க அத்தை வீட்டுக்கு, நாங்கள் வச்சு பார்த்துக்குறோம் அத்தை அப்படின்னு. அவன் நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு 3-4 மாதம் அப்படியே இருந்துடுறான். அப்புறம்தான் இந்த வீட்டுக்கு வர. அப்புறம் இந்த அம்மா என்ன சொல்லு, நீங்கள் சமையல் ரூம்குள்ளேயே நீ வராத, நானே பார்த்துக்கிறேன், நீ அங்கே இங்கே கொஞ்சம் நடமாடிட்டு இரு, படுத்தே கிடந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அல்லது நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சுகப்பிரசவம் இருக்கும்னு அந்த அம்மா சொல்லுது. ஆனால் மாமியார் கண்டா அவளுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அவளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்து தானே தீரும். அந்த அம்மா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம செய்யாமல் இருக்கிறோம். அவளுக்கு செய்யவும் முடியாது, ஆனால் செய்யாமல் இருக்கான்னு யார்கிட்டையும் சொல்லிடவும் கூடாது. ஸோ இதுதான் ஆரம்பம். அப்புறம் போனவ பூ முடிச்சுட்டு 5வது மாதம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு போனவங்க திரும்ப அனுப்புறது இல்லை, அந்த பொண்ணு நான் போக மாட்டேன்னுடுது. அவங்க அப்பா அம்மா வீட்லேயே இருந்துருது. அப்புறம் இவன் 9ஆம் மாதத்தில் போய் கூப்பிட்றான், ஏய் வா சீமந்தம் பண்ணணும். 8 மாதம் இருக்கும் போதே போய் சொல்லிடுறான். ஆமாம் 9ஆம் மாதத்தில் சீமந்தம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மா கேட்குது, 9வது மாதம் வந்துடுச்சு, நம்ம இன்ன தேதியில் பார்க்கலான்னு நீங்கள் சொல்லுங்க அத்தை, நம்ம சீமந்தம் வச்சிடலாம் அப்படின்னு. ஆமாம் நீ இந்த 6 மாதமாக பொண்டாட்டியை பார்த்த அழகுக்கு சீமந்தம் வேறு உங்களுக்கு கேட்குதா? நான் தான் பூ முடிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேனே. இன்றைக்கி வரைக்கும் உங்கள் அம்மா மருமகளுக்கு அது ஒரு 3 தடவை ஏதோ செய்வாங்களாம், எனக்கு இது தெரியாது. அந்த 3 தடவை செய்கிறதுல உங்கள் அம்மா செஞ்சுருக்கணும்ல, உங்கள் அக்காக்காரி ஒருத்தி இருந்தால அவள் ஏன் வரல அப்படின்னா இந்த பொண்ணு சொல்லிடுறா, ஆமாம் அவன் அக்காவையே வச்சுட்ருக்காம்மா, அவன் எப்படிம்மா வருவான்? இவனுக்கு அப்படியே செருப்பில் அடித்த மாதிரி இருந்தது. நிஜமாகவே அவனுக்கு தாங்கலை. ஏய் அது எங்கள் அக்காடி, 12 வயசில் அவளுக்கு குழந்தை இருக்குது, என்ன பேச்சு பேசுகிற, முதல்ல வாயக்கழுவு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படின்னு சொன்னோம்னா இல்லைம்மா அவங்க 2 பேரும் தான் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுப்பாங்க. சின்ன வயசுலேருந்து அக்காவும் தம்பியுமாக்கா, தம்பின்னா செல்லமாக இருப்பாங்க எப்போவுமே, வித்தியாசம் இருக்கும்போது ரொம்ப செல்லமாக தான் வச்சுருப்பாங்க. அப்படி அவங்க பேசுறது சிரிக்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் தப்பான அர்த்தம் எடுத்துகிட்டு நீ பேசுகிற, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கு நீ தான், எனக்கு ஒரே ஒருத்தி நீ தான் அப்படின்னுலாம் அவன் சொல்லி பார்க்குறான். ஆனால் சீமந்தத்துக்கு இடமே கொடுக்கறதில்ல, பண்ணுறதில்ல. அப்புறம் போய் குழந்தை பிறக்கிற அன்னைக்கு தான் அவளுக்கு தகவல் வருது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணுன்னு. சரின்னு இவர் போய் கூட இருக்கிறார். தப்போ ரைட்டோ அது என் ஒய்ஃபு, பிறக்க போகிறது என்னோட குழந்தை அப்படின்னு கையில் அட்வான்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வராப்பில். இதுக்கு அப்போ இருந்து பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப பேசலை, இருந்தாலும் அவன் தன்னுடைய குழந்தைக்காக காத்துட்ருக்கிறான். குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை. ஆண் குழந்தை பிறந்த உடனே அவனும் போய் ஓடி போய் 2 சட்டையை எடுத்துகிட்டு வரான், ஒரு கொடை, இந்த கொசுவெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கொடை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அது போய் வாங்கிட்டு வரான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தலைகாலம். உடனே அவங்க மாமியாரும் ஓடி வந்துடுது. அந்த அம்மாவும் இப்போ என் பேரப்பிள்ளையை பார்க்குறேன்னு மருமகளும் அவங்க அம்மாவும் நொடிச்சுக்கிறாங்க. ஆமாம் இது ஒன்று தான் பத்தலையான்னு. ஆனால் அது அப்படியே அது நடக்குது. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவள் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் குழந்தைக்கு புண்ணியார்ஜனம் பண்ணின பிறகு இவர் சொல்கிறாரு, அம்மா 3ஆம் மாதத்தில் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு, அது பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பிடுறாங்க. இவர் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறாரு. அப்பப்போ குழந்தைய பார்க்குறாரு, இவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு கொடுக்குறாரு, அன்பாக இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த அன்பு கிடையாது, அன்பே கிடையாது. என்ன தான் பண்ணுவார்? நீ போ, உங்கள் அக்கா இருக்கான்ல அங்கே போ, எதுக்கு இங்கே வர? அதான் அக்கா பையனுக்கு தானே தூக்கி தலையில் வச்சு ஆடுவேன். ஏன் எங்கள் வீட்டில் பிறந்த முதல் பேர குழந்தடியாது, எனக்கு இவ்வளோ வயசாகி போச்சு, இதுக்கு நடுவில் நான் எங்கள் வீட்டில் குழந்தைன்னு பார்த்தது எங்கள் அக்கா குழந்தைய தான். அதனால் எந்த குழந்தை இருந்தாலும் வீட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் தானே செய்வாங்க, உனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் புத்தி போகுது அப்படின்னு நான் அங்கேயே இருந்துக்கலாமா, உன்னை பார்க்குறதுக்கு எத்தனை தடவை நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக பேசி
அந்த பொண்ணை மாத்தருக்கு பார்க்குறான். வர மாட்டேன், 3 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு, வரமாட்டேன். அப்புறம் பஞ்சாயத்து கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத்து கூட்டணும்னு பேசி என் சொந்தக்காரரும் உங்கள் சொந்தக்காரரும் உட்காந்து பேசலான உடனே அன்னைக்கு ராத்திரியே இந்த மாமியார்காரம்மா என்ன பண்ணுது, தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து வாசல் நின்று கத்த ஆரம்பிச்சுது. தப்பு தப்பாக கத்துது, வானம் போகிற மாதிரி கத்துது. இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அத்தை இதெல்லாம் பேசாதீங்க அத்தை, அம்மா அது மாதிரியெல்லாம் இல்லை, 5 மாதத்தில் நீங்கள் யாருமே குழந்தை பெற்ற அனுப்பி வைப்பாங்க, அந்த ஆசையில் தான் போய் கேட்டேன், அதுக்காக இப்படி வந்து அசிங்கமாக பேசலாமா, எங்கள் அக்கா தன்னுடைய கணவரோட வாழ வேண்டாமா அப்படின்னெல்லாம் அவன் சொல்கிறான். சில பேர் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்தவங்க கூட இந்த பையன் சொல்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்குமான்னு. ஆனால் எப்போவுமே இதுக்காகவே 2 சண்டியர் இருப்பாங்க எல்லா இடத்துலையும். அவங்க குரலை வசதி என்னென்ன திட்டமோ எவ்வளோ கேவலமான வார்த்தையோ சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் போகிறதே இல்லை, போகவே இல்லை. ஆனால் கல்யாணம் ஆனதுலேருந்து மாமியாரோடு தான் போயிட்டுருக்காரு, அனுப்பிவிடுங்க அனுப்பி. அதனால் பேசாமல் இருந்துடுறாப்புல, மனசு மட்டும் குழந்தைய நினச்சி ஏங்குது. பார்க்குறாங்க 4 மாதம் ஆகியும் பையன் வரலேன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களே கொண்டு வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து குழந்தைய கொண்டு வந்து நாங்கள் விடுறோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவன் என்ன நினைக்கிறான், பழசெல்லாம் மறந்துடுவோம், இனி வர்ற காலம் வந்து இந்த எதிர்காலம் நமக்கு நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த உடனே மாமியார் அம்மா தன் மகளை கூப்பிட்டு ஆரத்தி எடுப்பாங்க. குழந்தையும் அம்மாவையும் ஆரத்தி எடுத்து அப்புறம் அந்த மாமியார் அம்மா தனக்கு என்ன முடியுமோ அது செஞ்சுருந்தாங்க, அவங்க அக்கா செஞ்சுருந்தாங்க, எல்லாம் gift கொடுத்து சந்தோஷமாக கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போவும் இந்த பொண்ணு குழந்தையோடு தான் இருக்குமில்ல, வீட்டில் எந்த வேலையும் செய்யாது. இதுக்கு நடுவில் குழந்தை பெற்ற உடனேயே பெண்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் மேலே ஒரு சின்ன கோபம் அல்லது வெறுப்பு இருக்கும். அது அவங்க படுற கஷ்டத்தினால அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போது அது மாதிரி பேசும்போது ஏதாவது கூப்பிட்டு ஒரு நாளைக்கு கேட்கல, டேய் செவிடா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து இவர் ரேடியோகிராஃபர்னு சொன்னேன். டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் யார் ரொம்ப ஈடுபட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். அதில் இவருக்கு காது கொஞ்சம் மந்தமாயிடுச்சு. காது கேட்காத குழந்தை கூட ஒரு தாய் வளர்த்து பெருசு பண்ணி அதை படிக்க வச்சு எல்லாம் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். தன்னுடைய புருஷனையே செவிடான்னு கூப்பிடுறது அந்த அம்மாவுக்கு தாங்கலை. கண்ணு நீ அப்படியெல்லாம் பேசாத, அவன் எவ்வளவு வேலை பண்ணுறான், அது ரேடியேஷன்லேயே இருக்கிறான் அவன், அதனால் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயமா அதெல்லாம் அப்படி கூப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் தனியாக பேசும்போது என்னடா செவிடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறதெல்லாம் இவனுக்கு ரொம்ப மனசு சங்கடம். அதனால் பெரும்பாலும் அவளை விட்டுட்டு குழந்தையோட கொஞ்சறது, சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு. ஓ குழந்தை இருந்தால் தானே நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் குழந்தைய எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். இவன் வேலைக்கு போகிறான். அம்மா விட்டு போயிட்டான். அம்மா வந்து வீட்டில் வேலை செஞ்சுருக்காங்க, அவனுடைய அம்மா. அந்த சமயத்தில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே குழந்தைய எடுத்து பையில் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு குழந்தைய கையில் எடுத்துகிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்து பார்க்குறான், ஆள் இல்லை. அப்புறம் போயிட்டானே அவனும். அன்னைக்கு இல்லை, அடுத்த நாள்ட்டு ஃபோன் பண்ணி கேட்கலான்னா நமக்கு தான் தெரியுமா இந்த மாதிரி ஒரு ஃபோன் தான் இருக்கும் அந்த காலத்தில், அதில் கூப்பிட்டு பேசுவோம். சொந்த வீட்டில் ஃபோன் இல்லாதவங்க தான் இவங்கெல்லாம். இருந்தாலும் போய் பப்ளிக் பூத்தில் போட்டு ஏதாவது பேசுறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனால் எதுவுமே நடக்கலை. ஒரு 2-3 நாள் கழித்து அவனுக்கு பையனுடைய முகமே இருந்தது. சரின்னு என்ன பண்ணேன்னா வீட்டுக்கே போனான். வீட்டுக்கு போனோன்னா அவங்க மாமியார் வான்னு கூட கேட்கலையாமா. உள்ளே போயிட்டு அந்த குழந்தைய போய் பார்த்து கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்ருக்கலாம்னா, இதுக்கு மட்டும் எதுக்கு வந்த, குழந்தை வேணும், நான் வேண்டாமா உனக்கு அப்படின்னு. நான் வேண்டான்னு சொல்லலையே, நீ தானே வந்துட்ட அப்படின்னு. உங்கள் அம்மா வந்து நீ என்ன என் மகனை திட்டிகிட்டே இருக்கேன்னு திட்டுறாங்க அப்படின்னா. எங்கள் அம்மா அப்படி யாரையுமே திட்டவே மாட்டாங்க, நீ செவிடான்னு கூப்பிட்டதுக்கு தான் அவங்க சொன்னாங்களாமே அப்படின்னு. நீ செவிடன் தானே, செவிடனா இல்லையா, உண்மை சொல்லு. ஆமாம் எனக்கு காது கொஞ்சம் மந்தம்தான். அப்புறம் செவிடான்னு கூப்பிட்டா உனக்கு என்னத்துக்கு கோவம் வருது, உங்கள் அம்மாவுக்கு எதுக்கு கோவம் வருது அப்படின்னு கேட்குறேன். இதை பேசிக்கிட்டு இருந்தோம்னா இன்னொரு சண்டை, குடும்பம் பிரிஞ்சு போகும் அப்படின்னு. நீ என்னவாது சொல்லி தொலை, முதல்ல பிள்ளைய கையில் கொடு அப்படின்னு வாங்கிட்டு கொஞ்சிட்டு வரான். குழந்தையும் 1 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ குழந்தையும் அப்பாவை பார்த்து கையசைக்க கால் அசைக்க பேச அதெல்லாம் இருக்கும்போது குழந்தைக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற இந்த உறவுங்கிறது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது அந்த பையனுக்கு. கூடவே வந்து இவளும் கூட நினைக்கிறான், பையன் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் காட்டிக்கவே மாட்டாள். அவளுக்கு என்னென்னா அவங்க அம்மா வீட்டில் இருந்தால் வேலை செய்ய வேண்டாம், அம்மாவே எல்லாம் செஞ்சுருவாங்க. குழந்தைய சும்மா கையில் வச்சுருந்தா போதும், சாப்பாடு ஊட்டிடுவாங்க. குழந்தை ஏதாவது டைப்பர் மாற்றணுமா, அப்போ டைப்பர்லாம் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி கிடையாது, நான் பேருக்கு சொல்கிறேன்.
வாஷ் பண்ணுறது, குழந்தைய க்ளீன் பண்ணி வைக்கிறது, இதெல்லாமே செய்வாங்க. ஸோ வேலையே இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு. அப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வரலைன்னு சொன்னோடனே ஒரு 5-6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவங்க சொந்தங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு இவர் போகிறாரு. இந்த தடவை அந்த வீட்டுக்கு போய் சொல்கிறாரு, குழந்தையும் பிள்ளையும் அனுப்புங்க. எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க? புருஷனும் பொண்டாட்டியாக வாழ்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறீங்க. அவங்க குழந்தைய அவங்க வச்சுட்டு அவங்க வீட்டில் இருக்கட்டுமே, நீங்கள் ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னதுக்கு தான் பயங்கர சட்டை ஆயிடுச்சு அந்த வீட்டில். நாங்கள் பொண்ணை அனுப்ப மாட்டோம், மாமியார் கொடுமை தாங்கலை அப்படின்னு பேசுகிறாங்க. இதுக்கு நடுவில் என்னாச்சு, இந்த பொண்ணு ஒரு தடவை வந்துட்டு வெளியே போனால, வெளியே போகும்போது அவங்க அம்மா சமையல் அறையில் இருந்தாங்க, இவ வெளியே போனான்னு சொன்ன பாருங்க. பீரோவை திறந்து பீரோவில் இருக்கக்கூடிய அவளுடைய துணிமணிகள், நகைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். நீ திரும்ப வான்னு கூப்பிட்ட, போலீஸில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என் நகையெல்லாம் நீ வச்சுக்கிறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து பேசாமல் வந்துடுறான். கூப்பிட்டா தானே வம்பு, பேசாமல் வந்துடலாம். இவங்க போய் கேட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் அவங்க ஒரு படையை கூட்டிகிட்டு வராங்க சார். கூட்டிகிட்டு வந்து கண்டபடியெல்லாம் திட்டிட்டு நேராக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த பக்கம் போன உடனேயே இவன் என்ன பண்ணுறான், நேராக தான் போலீஸ்க்கு போகிறான். போலீஸ்க்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான். இவனுடைய அதிர்ஷ்டமோ என்னவோ, அந்த ஏரியாலேயே ஒரு எம்எல்ஏ வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார். போலீஸ்காரங்களே எங்கே இருப்பாங்க, எம்எல்ஏ கூட தான் இருப்பாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியல. நீ கொடுத்துட்டு போ ரைட்டர்கிட்ட அப்படின்ட்டாங்க. ரைட்டர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ரசீது மாதிரி ஏதாவது கேட்கலாமா, எனக்கு இது பதிவு பண்ணிட்டீங்களா என்னன்னு கேட்குறாரு. இல்லை நாளைக்கு தான் வரணும், இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ பார்த்து ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் எழுத முடியும். ஸோ அன்னைக்கெல்லாம் சுற்றிட்டாங்களா இன்ஸ்பெக்டரு, சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ்காரங்கெல்லாம். அடுத்த நாள் காலையில் வரவே இல்லை, ஸ்டேஷனுக்கே வரல. மறுபடியும் யாரோ ஒரு ஆள் தான் உட்காந்துருந்தேன். அன்னைக்கும் ரெக்கார்ட் ஆகலை. இது பதிவு செஞ்சது முதல் நாள், கேஸு ரெஜிஸ்டர் ஆகலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக அடையாருக்கு வந்து ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி என் நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டான், அதனால் வரதட்சணை கொடுமை, என் பிள்ளைய அடித்து வேலை வாங்குறாங்க அவங்க வீட்டில், கெட்ட வார்த்தையில் அப்யூசிவ் லாங்குவேஜில் பேசுகிறாங்க, அதனால் வன்கொடுமை, இதெல்லாம் போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க சார். நேராக போலீஸை கூப்பிட்டுட்டு அங்கே வந்துடுறாங்க. எங்கே, பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க போலீஸ்காரங்க. அப்புறம் இவனுக்கான பயமான பயம். நேராக போய் அவங்க முதலாளிகிட்ட போய், அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் அந்த டாக்டர்கிட்ட போய், சார் இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்கு சார் என்னை கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு, அடையார்லேருந்து ஆல் விமன் போலீஸாமா சார், பர்மிஷன் கொடுங்க சார், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அவருக்கு முதலையே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக, உங்களுக்கு தெரியும்ல ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாருன்னெல்லாம். ஸோ என்னாச்சு, நீ போ தைரியமாக போ, பார்த்துக்கலாம் எது வேணாலும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இங்கே வந்தால் இவ வந்து சொல்கிறா, இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்தா என்னையா நீ உனக்கு என்ன அவ்வளோ ஆகிப்போச்சா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. பிடிச்சி உள்ளே போட்டால் தான் தெரியும், உங்களுக்கு அவங்க பாஷையெல்லாம் தெரியும், நான் தனியாக சொல்ல வேண்டாம், எல்லா போலீஸ்காரர்களும் அப்படி கிடையாது. ஆனால் ஒரு ஆணை மிரட்டும் போது ஆல் விமன் போலீஸாருடைய தோரணையே தனியாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த பையனை போட்டு விரட்டுறாங்க. அப்போ சொல்கிறான், இந்த மாதிரி தாம்மா நடந்தது, நேற்று வந்திருந்தாங்க, நேற்று வந்து அவ்வளோ பேசிட்டு போனாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் போய் விசாரிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட் இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன். அப்புறம் காட்டு, சிஎஸ்ஆர் காட்டியா, உனக்கு கொடுத்துருப்பாங்கல்ல அதை ரசீது காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி எம்எல்ஏ அங்கே வந்திருக்காங்க, அதனால் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து பதிவு செய்யறதுக்கு முடியலைன்னாங்க. நான் காலையிலையும் வந்து கேட்டேன், காலையிலையும் இப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க நம்பலை, இந்த மாதிரி பொய்யெல்லாம் எங்கிட்ட சொல்லாத அது இதுன்னு மிரட்டுறாங்க, அதுக்கு கத்துதுங்க, அவனை விடாதீங்க மேடம், எங்கள் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு. அப்புறம் அவன் சொல்கிறான், வரிசையாக சொன்னதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கேட்கும்போது, ஆமாம் இப்படி ஒரு பையன் வந்தான், ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கான், நேற்று இத்தனை மணிக்கு வந்தான் அப்படின்னு ரைட்டர் ஃபோன் எடுத்து சொல்லிடுறாரு. அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, இந்த கேஸ் இது என்ன அப்படின்னெல்லாம் கேட்கும்போது, ஏற்கனவே கூட ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்குது, அந்த பொண்ணு கொடுத்தது, அப்புறம் பேசுனது, கூட்டிகிட்டு போனது, அது மாதிரியெல்லாம் அப்போ இதில் ஏதோ உண்மை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. பை த டைம் அவங்க முதலாளி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி, உண்மையிலேயே அந்த பையன் அப்பாவி, அவனை வந்து இந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணுறாங்க,
கொஞ்சம் அந்த நீங்கள் விசாரித்து பாருங்கள், உண்மை எதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த மேலதிகாரி கூப்பிட்டு இவங்களுக்கு சொல்லவும் இவங்க பேசும்போது அவன் அழுகிறான். நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, எங்கள் அம்மா பாவம், எங்கள் அப்பா செத்து போய் இவ்வளோ காலமாக எங்களை எல்லாம் காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க, அவங்களையெல்லாம் எதுக்கு இழுக்கிறாங்க, தங்கமாக பார்த்துட்டாங்க தன் மருமகளை அப்படின்னு. நீங்கள் வாங்க மேடம், நாளைக்கு வந்து எல்லாரையும் விசாரித்து பாருங்கள் மேடம் எங்கள் வீட்டுக்கிட்ட. சரி வர்றேன் போ, நீயும் நாளைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கிட்ட வந்து விசாரித்தாதான் தெரியுது இந்த பையனும் அம்மாவும் எவ்வளவு அமைதியாக அந்த ஏரியாவில் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு முன்னத்து நாள் ராத்திரி யார் யாரெல்லாம் வந்தாங்க, எப்படி கத்துனாங்க, எத்தனை கூட்டம் சேர்ந்தது எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொண்டு போய் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்த உடனே அடுத்த நாள் என்கொயரிங் போது போய் மரியாதையாக பொழைக்கிற வழியை பாரு, நல்லபடியாக வாழ்கிற வழியை பாரு, இல்லைன்னா உன் வீட்டில் கூட இருந்துக்கோ, எதுக்கு நீ பொய் சொல்கிற, ஆமாம் இந்த செயின் போட்டிருக்கிறியே, இந்த வளையல் போட்டிருக்கிறியே, இதெல்லாம் எங்கேருந்து கிடச்சிது, அது என்னோட நகை, சரி நேராக வா, நீ என்னோட உங்கள் வீட்டுக்கு வா, நீ உன் பீரவை திறந்து காட்டு, நான் பார்க்கணும் என்ன, நீ நகை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னியல்ல, நகை அவர் எடுத்துட்டாருன்னு எப்போ எடுத்தாரு, நான் அந்த வீட்டை விட்டு வந்த உடனே எடுத்துட்டாரு, அது எப்படி உனக்கு தெரியும், கிராஸ் பண்ண, அப்போ நீ அப்படி தெரிஞ்சிருந்தா நீ உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், நீ உள்ளேயே வராமல் எப்படி அதுதான் எடுத்தாருன்னு தெரியும். ஸோ நீ பொய் சொல்கிற, நீ பேசும்போதே முன்னுக்கு பின் முரணை பேசும்போது பிடிச்சிட்டாங்க. அப்புறம் வெளியே அனுப்பிட்டாங்க, வந்துட்டோம். இப்போது அந்த சமயத்தில் தான் என்ன வந்து பார்க்குறாரு, எவ்வளோ கதை நடந்திருக்கு பாருங்கள். அப்போ இல்லை டைவர்ஸ் போட்டுடலாம், இதுக்கு மேலே முடியாது மேடம், நான் செவிடேன், இதெல்லாம் சொல்கிறா, இந்த மாதிரி வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, இப்போ போலீஸ் வரைக்கும் போய் என் மேலே வரதட்சணை கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நகையெல்லாம் எடுத்துட்டேன்னு சொல்கிறா, நகையெல்லாம் அவகிட்ட தான் இருக்குது அப்படின்னெல்லாம் சொல்கிறோம். சரின்னு வந்து இங்கே ஒரு கேஸை போடுறோம். இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் சொல்கிறோம், இவ்வளவு நடந்திருக்குது, ஒரு பேராலையும் எல்லா விஷயங்களையும் சொல்கிறோம். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறா, நீ டைவர்ஸ் வாங்கிடுவியா என்ன, நான் சும்மா கொடுத்துருவேனா, ஏன் என் பையன் பேரில் உங்கள் அம்மா அந்த வீட்டில் எழுதி வைக்க சொல்லு, அப்போ தான் நான் டைவர்ஸ் கொடுப்பேன். அதெல்லாம் வரவே வராது, அதெல்லாம் கொடுக்குறத பற்றியெல்லாம் இப்போ பேசவே முடியாதுங்கிறார் ஜட்ஜு வந்து அப்படிங்கிறாரு. அடுத்தாப்பில் போயிட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் போடுறான், என் குழந்தைக்கு இத்தனாச்சு, இவரை ஒன்றுமே செய்கிறதில்ல, எனக்கு பொண்டாட்டிக்கும் சாப்பாட்டுக்கே கொடுக்கறதில்ல, அதனால் 4000 ரூபாய், எனக்கு 2000, என் பிள்ளைக்கு 2000, 4000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி கேட்குறாரு, ஏன்பா நீ எங்கே வேலைக்கு போகிற, என்ன சம்பாதிக்கிற, ஐயா எனக்கு சம்பளம் வந்து 3000 ரூபாய் தான் சார் ஐயா மாதம், அந்த 3000 ரூபாயில் எப்படியா 2 பேரும் கொடுத்தனம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த பையன் சொல்கிறான், நாங்கள் இருக்கிற வீடு சொந்த வீடுங்க, அதனால் வாடகை கிடையாது, எங்கள் அம்மா சிக்கனமாக குடும்பம் நடத்துவாங்க, அதனால் இதுவே எங்களுக்கு போதுமானதாக இருந்தது அப்படிங்கிறப்பல. உனக்கு போதும்ப்பா, நான் பிள்ளைக்கு முன்னாடிக்கு நீ தானே செய்யணும், நீ கொண்டு வா, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, நீ வந்து உன்னுடைய பணம் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற, பணம் எப்படி உனக்கு வருது, கையில் கொடுக்குறாங்களா, பேங்க்கில் போட்டுருவாங்க பாலாஜி ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்ல, பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு வா, பேங்க் பாஸை கொண்டு வந்து காட்டுறாரு. வரிசையாக அந்த பேங்க்கில் என்ன இன்கம்னா இது மட்டும்தான் இன்கம், அதனால் வரிசையாக எல்லா மாதமும் அந்த தேதியான 5ஆம் தேதி 6, 7, 8க்குள்ளே வந்துடுது, மாதம் 3000ன்னு தெரிஞ்சிருது. அப்புறம் கூப்பிட்டு வச்சு பேசினார், அம்மா நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, இப்போது அவர்கிட்ட இருக்கிறது 3000 தான், அவங்க அம்மா சாப்பிடணும், அவர் சாப்பிடணும், நீ வந்தால் உனக்கும் சாப்பாடு போட்டிருக்கு, அவர் ரெடி, குழந்தைக்கும் பண்ணுறதுக்கு ரெடி, அது போக 4000 கேட்டேன்னா இருந்தால் தானே அவர் கொடுப்பாரு அப்படின்னெல்லாம் கேட்க போக முடியவே முடியாதுன்னு சண்டை. சார் நீ என்ன படிச்சிருக்க, ஒரு டிகிரி படித்த பொண்ணு, சரி டிகிரி படிச்சுட்டு என்ன பண்ணுற, வீட்டில் தானே உட்காந்துட்டுருக்குற, நீ வேலைக்கு போகலாமே, நீ ஒரு வேலைக்கு போ, நான் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை இந்த தம்பியை கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவர், நான் வேலைக்கு போகல, எங்கள் அம்மா இப்படியே நான் செல்லமாக வளர்ந்தவ, எனக்கு இவ்வளோ போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அந்த நகையெல்லாம் தான் ஒன்றொன்னா விற்று தான் நாங்கள் இப்போ தின்னுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுட்டான். சரி இதெல்லாம் என்ன பண்ணுற, இதெல்லாம் எழுதி நீ கவுண்டராக போடு, அவன் சொன்னதுக்கு மாற்றா, அவன் போட்டுக்கிற அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு ஒன்று போடுவாங்க, அந்த பேங்க் பாஸ்புக்கில் சொல்லியிருக்க நீ போடு அப்படின்னு ஏதோ சொல்லவும் அந்த பொண்ணு மெமோ சொல்கிறான். மெமோவில் என்ன வருதுன்னா, இந்த மாதிரி நாங்கள் நகையை விற்று தான் தின்னுட்டுருக்கோம், சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு. கெட்டதில் ஒரு நல்லது பாருங்களேன், அப்படியானா நகைகள்லாம் யார்கிட்ட இருக்குது, பாயிண்ட் தானே, அதனால பாயிண்ட்ல என்ன தெரிய வந்தது, நகை அவளிடம் இருக்குங்கிறதுக்கு நமக்கு ப்ரூஃப் கிடச்சிருச்சு. அந்த பொண்ணே சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணை ஏமாந்து வாய் விட்டுட்டான். ஸோ இப்போ என்னாச்சு, ஜட்ஜு சொன்னார், பாருப்பா
அது ரைட்டோ ராங்கோ அது போடும் குழந்தை. நீ குழந்தைக்கு மாதம் 1000 ரூபாய் அனுப்பிடு, உனக்கு 2000 வருது, அந்த 2000 வச்சு நீங்கள் கொடுத்தனம் பண்ணுங்கன்ட்டார். ஸோ இவர் 1000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி 1000 கொடுத்துட்டார். நான் 3 நேரம் சாப்பிட்றதுக்கு நான் 2 நேரம் கூட சாப்பிட்றேன், என் பிள்ளைக்கு நான் செய்கிறேன். அப்போ என்ன ஆகும், அடுத்தாப்புல என்ன கேட்பீங்க, என் பிள்ளைய நான் பார்க்கணும், தொட்டு தூக்கணும், அதை கொஞ்சணும் ஒரு அப்பாவா அப்படின்னு கேட்குறாரு. அவள் கொடுக்க மாட்டேங்கிறாள். ஜட்ஜு சொல்லிட்டார், அதெல்லாம் நடக்காதுமா, காசு மட்டும் வேணுமா, குழந்தை நீ காட்ட மாட்டியா அப்படின்னு ஜட்ஜு சத்தம் போடவும் அவள் எனக்கு இந்த காசே வேண்டாம் அப்படின்னு. சரின்னு நாங்கள் கேஸை போட்டிருந்ததில் வராமலே இருந்தா. அப்புறம் எக்ஸ்பார்ட்டி ஆச்சு. எக்ஸ்பார்ட்டி போட்டோன்னே திரும்ப வந்து செட்டிசைட் போடுறதுக்கு வந்தாலும் என்ன வரும், இந்த 1000 ரூபாய். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த 1000 ரூபாயை ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி குழந்தை பேரில் மாதம் 1000 போட்டுட்ருக்கிறான். அவர் ஜட்ஜுக்கிட்ட கொண்டு வந்து காட்டினாப்புல, இந்த பாருங்க ஐயா, குழந்தைய காட்ட மாட்டேங்கிறாங்க, ஆனால் குழந்தை பேரில் தான் நான் போட்டிருக்கேன், நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கள எடுத்துக்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு எல்லாம் கேட்டாப்புல. நீ என்னம்மா சொல்கிற, குழந்தைய கொண்டு வந்து காட்டுறியா அப்படின்னு கேட்டால், நான் குழந்தைய காட்ட மாட்டேன், எனக்கு காசும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் டைவர்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த பையனுக்கு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு விருப்பமே கிடையாது, குழந்தைய விடவும் விருப்பம் கிடையாது. ஆனால் திரும்பவும் அவங்க அம்மா என்ன நினச்சாங்க, நான் பெற்றது 2 குழந்தைகள், ஒரு பொண்ணும் பையன், அவங்களுக்குள்ளேயே தொடர்புன்னு பேசுகிறவளையெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து நீ வச்சுக்க முடியாது தம்பி, நீ மனசு தேத்திக்கோ, நம்ம அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் போட்டு நாங்கள் டைவர்ஸ் தான் முதலையே போட்டிருந்தோம். இப்போ என்னென்னா அந்த பொண்ணும் மியூச்சுவலாக வர்றதுனால மியூச்சுவலாக ஒரு டைவர்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டார். அப்பப்போ போய் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஸ்கூலில் விடுவாங்க பாருங்கள், நர்சரி ஸ்கூலில் விடுவாங்க, அப்போல்லாம் அந்த ஸ்கூல்கிட்ட போய் நின்று பார்த்துட்டு வருவார். அதுக்கப்புறம் அவரும் முயற்சி பண்ணலை, எதுவுமே முயற்சி பண்ணலை. ஒருவேளை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஏன்னா நான் இந்த கேஸ் நடத்தியெல்லாம் ஒரு 18 வருஷத்துக்கு பக்கம் இருக்கும், அவ்வளோ பழைய கதை. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படியெல்லாம் வேதனை வருங்கிறத நான் இதில் சொல்லணும்னு நினச்சேன். பேரண்ட் கொடுக்குற செல்லம் எந்த அளவுக்கு போய் எவ்வளோ பெரிய குழப்பத்தை குடும்பத்தில் ஏற்படுத்துதுங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம். 2வது, பெண்களுக்குள்ளேயும் நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிறோம்னா அந்த வீட்லேயும் நமக்குன்னு ஒரு கடமை இருக்குன்னு வேணும். நீ வந்து உன்னை மதிக்கணும்னு நினைக்கிற, நீ திட்டக்கூடாதுன்னு நினைக்கிற, புருஷன் கெட்ட வார்த்தை பேசினா கோபமாக வருமா வராதா, அப்யூஸ் பண்ணினா கோபம் வருமா வராதா, அதே நீ பண்ணலாமா? 2வது, உடல்நல குறைபாடுல வந்து ஒருத்தனை சொல்லிட்டு கட்டின புருஷனை டே இங்கே வாடா சேவிடான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இந்த பொம்பளையாட்டம் இருக்கணும்னு ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி நான் சொல்ல வரல, ஒரு படத்து வசனம் அவர் சொல்லலை. அந்த மாதிரி இல்லாமல் தங்களுடைய கடமையை உணர்ந்தும் பெண்கள் செய்ய வேண்டியது அவசியம், இல்லைன்னா வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நன்றி மேடம், ஒரு முக்கியமான வழக்கு, முக்கியமான பாடம். நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.